ஓம் பத்ரம் கர்ணேபி சுனுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர்யஜத்ராः ஸ்ரய அங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः வெசேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திர விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந தாக்ஷ்யோ அரிக்ஷநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முண்டகோபனிஷத்தில் இரண்டாவது கண்டம், இரண்டாவது முண்டகம், இரண்டாவது கண்டத்தில் ஆறாவது மந்திரம். அதில் கடைசி வரியை நாம் பார்க்க வேண்டும். அந்த பிரம்மமானது தன்னகத்தே இந்த ஜகத்தை எப்படி வைத்திருக்கிறது என்று ஒரு கற்பனையை தருகிறது. ரத சக்கரத்தில் மையப்பகுதி குடம் என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து ஆரக்கால்கள் அதனுடைய சக்கரத்தை நோக்கி செல்கின்றன. அனைத்தும் சுழல்கின்ற, இயங்குகின்ற ஒரு அம்சம். அதில் மையப்பகுதி இயங்காமல் அச்சாக நின்று இயக்கத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்விதம் பிரம்மம் ஆதாரமாகவும் அசையாமலும் அறிவு சொரூபமாக மட்டும் இருந்து கொண்டு தன்னிலிருந்து இந்த ஜகத்தை நாமரூபங்களாக வெளிப்படுத்தி அதை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நாமரூபங்களுக்குள்ளே இயக்கங்கள் இருப்பது போல் சொன்னாலும் அதை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பிரம்மத்தில், அந்த அறிவிலே எந்த விதமான அசைவும் நகர்வும் திரிவும் விகாரமும் கிடையாது. அந்த தோற்றப்படுத்தப்பட்ட நாமரூபமான அந்த ஜகத்தில்தான் பலவிதமான அசைவுகள், அந்தக உள்ளே, சரதே என்றால் எல்லா விதமான அசைவுகளும், பலவிதமான அசைவுகளும் தோன்றுகின்றன என்று தெரிகிறது. அப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று தொடர்ச்சியான பிரம்ம சைதன்யம், அதன் மீது விட்டு விட்டு தோன்றுகின்ற நாமரூபமாகிய ஜகத். இரண்டும் ஒன்று தான். இது வேற இது வேற கிடையாது. பிரம்மம் எதுவோ அதுதான் நாமரூபமும். நமக்கு உதாரணம் எடுத்துக்கொண்டால், நம்முடைய அகம் என்று சொல்லக்கூடிய நான் என்ற அம்சம் எதுவோ அது பிரம்மம். அதை நாம் ஆத்மா என்று நம்மிடம் சொல்கிறோம். பொதுவாக அதற்கு பிரம்மம் என்று பெயர். என்னுடைய அகத்தில், என்னுடைய ஆத்மாவில் அந்தக்கரணம் என்கின்ற ஒரு கருவி இருக்கிறது. இதுதான் அந்தக்கரணம். இதே விட்டு விட்டு காட்டியிருக்கிறேன்னா அது தொடர்ச்சியாக இல்லை. எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டே இருப்பதனால் அந்தக்கரணம் விட்டுப்பட்டதாகவும் தொடர்ந்து உண்டாகி கொண்டிருப்பதனால இது இயக்கமாக இருக்கிறது. ஸோ இது இயங்குகிறது. அதுதான் அந்த சரத்தே. சரம் என்றால் அசைதல். இதில் உள்ளேயே இயங்கு கொண்டிருப்பது போல தெரிகிறது. ஆனால் இயங்காத ஒன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக்கணும். நமக்குள்ளேயும் தெளிவுபடுத்திக்கணும், இந்த பிரம்மம் என்ற ஜகத்திலும் தெளிவுபடுத்திக்கணும். ஜகத்தை நாம் பார்க்கும்பொழுது அசைகின்றதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். சூரியன் வருகிறது, மேகங்கள் நகர்கின்றன, பூமி சுழல்கிறது, நாமும் அங்கே நடமாடுகிறோம். இது இயக்கம் முழுக்க இயக்க சுபாவமாகவே இந்த ஜகத் இருக்கிறது. இந்த ஜகத்தில் இயக்கம் இல்லாத ஒரு பகுதி என்று எதையுமே குறிப்பிட முடியாது. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆகப்பட்டதனால், அணுக்கள் சதா சர்வகாலம் அசைந்து கொண்டும் சுழண்டு கொண்டும் இருப்பதனால் இந்த ஒட்டுமொத்த ஜகத்தும் ஆகாயத்தை உட்பட அனைத்தும் இயக்கத்தில் தான் இருக்கின்றன. ஆனால் இதை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பிரம்மம் இயக்கமற்றதாக இருக்கிறது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. இப்படிப்பட்ட இயங்கும் ஜகத்தும் இயங்காத அறிவுபூர்வமான பிரம்மமும் எவர் ஒருவர் ஓம் என்று தியானிக்கிறாரோ, தியாயத, அவர் அறியாமை என்கின்ற தமசக என்ற அறியாமையிலிருந்து அக்கறையாகிய பரஸ்தாத்
பாராய அவர் கடக்கிறார். தன்னை பற்றி அறியாமையிலிருந்து அவர் கடந்து அக்கறையை அடைகிறார். அடைந்து ஆத்மானம் ஸ்வஸ்தி, தனது ஆத்மாவிலேயே அவர் நிலைப்படுகிறார். இதை தான் இந்த மந்திரம் நமக்கு சொல்ல வருது. இது நாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு அறை, அந்த அறையில் நாற்காலி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். இப்படி வச்சுக்கோ. இந்த அறைக்கு ஒரு வழி இருக்கிறது, இன்னொரு வழி அவருக்கு பின்னாடி இருக்கிறது. நிறைய பேர் உள்ளே வராங்க, இங்கே போகிறாங்க. 5 நிமிஷம் கடந்து விட்டது. இந்த அறைக்குள்ளே 10 பேர் வந்துட்டு போகிறாங்க. இவர் அசையாமல் இங்கேயே இருக்கிறார். இப்போ இந்த அறைக்குள்ளே நாம் 2 பார்க்குறோம். மாறிக்கொண்டும் தோன்றிக்கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்கின்ற 10 விஷயங்கள். மாறாமல் அதற்றை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன்று இருக்கிறது. இவரை நம்ம சாட்சின்னு வைப்போம். நீங்கள் தாங்க சாட்சி, இங்கே எது நடந்தாலும் இந்த அறைக்குள்ளே நடக்கிறதால நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு நம்ம ஒருத்தர் உட்கார வச்சுருவோம் இல்லையா? அப்படி உட்கார வைக்கிறாங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, அவங்க பார்க்குறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. சிசிடிவி கேமரா மாதிரி. இந்த 10 பேரும் யார் யாருன்னு தெரியாது. ஒருத்தர் வராரு, அவர் போயிடுறாரு. அவருக்கு அடுத்தது யார் வந்தாருன்னு முதல்ல அவர் கேட்டால் அது தெரியாது. இப்போ 1வது நபருக்கு 2வது ஆளை பற்றி தெரியாது, 2வது நபருக்கு 1வது ஆளை பற்றி தெரியாது, 3வது நபர் யார் வருவாருன்னு தெரியாது, 3வது நபருக்கு தனக்கு முன்னாடி யார் வந்ததுன்னு தெரியாது. அவங்க அவங்க போகிறாங்க. அவங்க சன நேரம் தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கின்ற நேரத்தில் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, மற்றவங்க இல்லை. சாட்சி இருக்கிறார். அப்போ 1வது ஆள் உள்ள வராரு, சாட்சி இருக்கிறாரு, அவர் போயிடுறாரு. 2வது ஆள் வராரு, சாட்சி இருக்கிறாரு, அவர் போயிடுறாரு. 3வது ஆள் வராரு, சாட்சி இருக்கிறாரு, அவர் பார்க்குறாரு, அவர் போயிடுறாரு. இந்த 1வது ஆளுக்கு 2வது ஆளை பற்றி கேளுங்க, எனக்கு அது மாதிரி தெரியாதுங்க, நான் போன ஒரு சாட்சி இருந்தார். 2வது ஆள் கேட்டால் அது ஒரு ஆள் வந்தார் முன்னாடின்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் இருந்தேன், சாட்சி இருந்தார். 3வது ஆளை கேட்டால் என்ன சொல்வார்? நான் இருந்தேன், சாட்சி இருந்தார். 4வது ஆளும் அப்படி தான் சொல்வார். ஆனால் இவர்கிட்ட கேட்டோம்னா 10 பேர் வந்தாங்கன்னு சொல்வார். இவங்க யாராலும் அதை சொல்ல முடியாது. ஒருத்தரால் கூட தான் வந்ததை தான் அறிவார்களே தவிர தான் வந்தது அதற்கு முன்னாடி சென்றது எதையுமே அது அறியாது. அப்போ இயக்கத்தில் இருப்பது தன்னை அறியாது, தன்னிடம் நடக்கின்ற விஷயங்களெல்லாம் அது அறியாது. ஆனால் இயங்காத ஒன்று தான் இயக்கத்தை அறிய முடியும். அப்போ ஒரு பொருள் ஒரு இயக்கத்தில் இருந்து வைங்க, இந்த குறிப்பிட்ட இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல இருக்குது, இது அடுத்த நிமிஷம் ஒய்ங்கிற இடத்துல இடப்பெயர்ச்சி ஆகிறது. இங்கிருந்து அங்கே போனதை இந்த பொருளால் அறிய முடியுமா தான் கேள்வி. இதுக்கு இங்கிருந்து அங்கே நகர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போனதை நீங்கள் அறியறீங்க. அறிவதற்கு அறிந்தது யார்? உடம்பு நகர்ந்து அறிந்தது உடம்பு அறிந்ததா இல்லை உடம்புக்குள்ளே இருக்க நீங்கள் அறிஞ்சிங்களா? உடம்பு நகர்ந்ததுனால நகர்ந்ததை அறிவதற்கு நகராமல் ஒன்று உங்ககிட்ட ஒன்று இருக்குது. அந்த ஒன்று தான் நகர்வெல்லாம் பார்க்கும். இதைத்தான் நம்ம இந்த மந்திரத்தில் நம்ம பார்க்குறோம். அசைகின்றதை பார்ப்பதற்கு அசையாதது ஒன்று இருக்கணும். அப்போது அசைவது என்பது பார்க்கப்படும் பொருள். அதை பார்க்கின்ற சாட்சியானது அசையாததாக இருக்கும். அப்போ 2 விஷயத்தை நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அசைவுங்கிறது இயக்கம்னு பிரிச்சுக்கலாம். இயக்கம் எப்பவுமே ஜடமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அறிய தெரியாது, அதால் அறிய முடியாது. இயங்காதது ஒன்று இருக்கும் இல்லையா, அது அறிவாக இருக்க முடியும்.
இது ஒரு பெரிய தத்துவம், ஒரு உண்மையை நீங்கள் ஒத்துக்கணும். எப்படின்னு நான் இது வந்து இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு குடம் இப்போ இங்கே இருக்குது. இது செய்யறதுக்கு முன்னாடி இது இல்லை. இதுக்கு வந்து முன்னாடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ப்ராக் அப்படின்றோம். ப்ராக்னா முன்பு. இது உடஞ்சிடுச்சு, யாரோ உடைச்சிட்டாங்க. அடுத்த செகண்டு இல்லை, இப்போ நிகழ்வில் இருக்குது. இப்போ முன்பு அது இல்லை, இப்பொழுது இருக்குது. அடுத்த நிமிஷம் அது இல்லை. அப்போது இது உடைஞ்சிட்டதுனால பிரத்வம்சங்கிறோம். துவம்சம்னா உங்களுக்கு தெரியும், உடைச்சி போடணும். என்ன துவம்சம் பண்ணுறீங்களா? பிரத்வம்சம்னா உடைந்து போனதுன்னு அர்த்தம். ப்ராக் என்றால் உடைவதற்கு முன்னாடி, ப்ராக் என்றால் முன்னாடின்னு அர்த்தம். சமஸ்கிருதம் சொல்லுது. இப்போது நிகழ், தற்காலம். இதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், ப்ராக் அபாவம்ங்கிறோம். ப்ராக் என்றால் முன்பு, அபாவம் என்றால் இன்மை. தமிழில் சொல்லணும்னா முன்னின்மை. இந்த பானைக்கு முன்னின்மை ஒன்று இருக்கிறது. அதுக்கப்புறம் பின்னாடியும் ஒரு இன்மை இருக்குது. இது வந்து பின்னின்மை. இதை பிரத்வம்ச அபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வேதாந்தத்தில் இருக்கான்னா, வேதாந்தத்தில் நாம் வந்து பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்துகிறவங்க யாருன்னா நியாய சாஸ்திரம்ங்கிறவங்க. அவங்க தார்க்கிகள்னு பேர் அவங்களுக்கு. அவங்க எதையுமே தர்க்கம் மூலம் கண்டுபிடிப்பாங்க. தர்க்கம்னா லாஜிக்ஸ். லாஜிக் என்ற தர்க்கம் அல்லது நியாயத்தின்படி, நியாயம் என்றாலும் நியாயம் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால் அது தர்க்கம்னு அர்த்தம். நியாய என்பது சமஸ்கிருத சொல், தார்க்கம் என்பதும் சமஸ்கிருத சொல். இது ரெண்டுமே அடிப்படையாக வைத்து ஒரு தத்துவம் உண்டாகுது. அவங்க எதையுமே இந்த டயலெக்டிக்கல் என்று சொல்லக்கூடிய தர்க்க முறையில் அவங்க அதன் மூலம்தான் விளக்குவாங்க. இந்த வேதம் சொல்லுதுன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவர் சொல்கிறாருன்னு ஒத்துக்க மாட்டாங்க. என்னுடைய புத்தியில் தர்க்கத்தில் நான் என்ன கண்டுபிடிக்கிறேனோ அது உண்மை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து நியாயவாதிகள், அது தார்க்கிகள்னு பேர், தர்க்கவாதிகள். இப்போ புத்திக்குள்ளே இருக்கிறது தான் உண்மைன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய சொற்கள் தான் இந்த மாதிரி பிராக் அபாவம், பிரத்வம்ச அபாவம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பானைக்கு 2 இருப்பு இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு இருப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்மைங்கிற இருப்பும் இருக்குதான், பின்னின்மைங்கிற இருப்பும் இருக்குதான். அப்படி ஒரு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது நாம் ஒரு கேள்வி கேட்குறோம். முன்னின்மை பின்னின்மைன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு 2க்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்குறேன். இன்மைன்னு தானே இருக்குது, அதில் முன்னின்மை பின்னின்மை ஏதாவது 2 இருக்குமா? இல்லை, இந்த பானையை வச்சு நாங்கள் பின்னின்மை முன்னின்மைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பானை தான் இருக்குது, அப்போ இன்மை இது இல்லாதது. அது இருக்குதுன்னு ஏன் சொல்கிறீங்க? சரி, அது இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இந்த கேள்வி தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். இப்போது நாம் வருவோம். முன்னின்மை இப்போ இருக்குது, பின்னின்மை. இப்போ இருக்கிற இந்த பானைக்கு நீ எப்போ பிறந்த அப்படின்னு கேட்குறோம். முன்னின்மை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் இந்த பானை நான் கேட்குறேன், பானை, இந்த நியாயவாதி சொல்கிறாரு, உனக்கு முன்னின்மைன்னு ஒன்று இருக்குதே, அதாவது தோன்றுவதற்கு முன்னாடி இல்லாமல் இருந்தல்ல, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது என்ன சொல்லும்? நான் பிறந்ததை பார்க்கல. பானை பிறக்கதை பார்க்கணுன்னா பிறக்கும்போது யார் இருக்கணும்? பானை இருக்கணும் இல்லையா? நான் யாரை கேட்குறேன்? பானையை தான் கேட்குறேன். பானையே, நீ பிறந்ததை பார்த்தாயா? அதாவது பிறப்பதற்கு முன்னாடி நீ இல்லை என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அது என்னன்னு சொல்லும்.
எனக்கு தெரியாதுன்னு தானே சொல்லணும். நான் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தேனா இல்லையானு எனக்கு தெரியாது. சரி, நீ பிறந்ததை பார்த்தியான்னு கேட்டோம்னா, நான் பிறக்கிறத பார்க்கணுன்னா அந்த பிறக்கிறதும் போது நான் வெளியே இருந்து நான் பார்க்கணும் இல்லையா? இப்போ அம்மா வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வருதுன்னா அந்த குழந்தை வெளியே வரதை அந்த குழந்தை பார்க்கணுன்னா எப்படி முடியும்? அப்போ அம்மாவுக்கும் குழந்தைக்கும் வெளியே இருந்துட்டு ரெண்டுத்தையும் பார்த்தா தானே முடியும். அப்போ அது இன்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் இருக்குது. அப்போ முன்னின்மையை இந்த பானையால் அறிய முடியாது. சரி, நீ செத்து போனதா நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நீ உடஞ்சி போனதா நீ பார்ப்பியா? உடஞ்ச உடனே அது இல்லாமல் போயிடுச்சு இல்லை, அது எப்படி அது தன்னோட உடைஞ்சதை பார்க்க முடியாது. அப்போது யார் ஒருத்தர் இந்த பானைக்கு சற்று முன் இல்லை என்பதோ சற்று பிறகு இல்லை என்பதோ கண்டுபிடிச்சவர் பானையாக இருக்க முடியாது இல்லையா? இந்த பானைக்கு பிராக் அபாவமும் பிரத்வம்ச அபாவமும் தெரியாது. அப்படி தெரிய வேண்டும் என்றால் இந்த பானை பிறக்குவதற்கு முன் தன் பிறப்பை பார்ப்பதற்கு இருந்தாக வேண்டும். பானை தன் இறப்பை பார்ப்பதற்கு இறந்த பிறகும் இருந்தாக வேண்டும். என்னப்பா இது, இறந்த பிறகும் இருக்கணும், பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்கணும் அப்படின்னா பிறப்பு இறப்புன்னு எங்கே இருக்குது உனக்கு? இல்லை இல்லையா? இப்போ நான் இதை இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த பானை இப்போ பானைங்கிற எண்ணத்துக்கு வைப்போம். பானைங்கிற எண்ணம் இப்போ எனக்கு உண்டாச்சு. சற்று முன் அந்த எண்ணம் எனக்கு இல்லை. இது உண்மையான பொருளை பற்றி பேசணும். இங்கே அதை பற்றிய எண்ணத்தை பற்றி பேசுகிறது. அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்போ பானையை விட்டுட்டு நான் வேறு ஒரு ஸ்டீல் தூக்குக்கோ எதுக்கோ போயிட்டேன், கரண்டிக்கு போயிட்டேன். உடனடியாக என்னாச்சு, இது மறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த எண்ணத்தை நான் கேட்குறேன், எண்ணமே நீ முதல்ல பானை எண்ணமாக இல்லாமல் இருந்து இது அறிவாயான்னு கேட்டபோது அது சைலண்ட்டாக தான் இருக்கும். அல்லது நீ கரண்டி எண்ணமாக மாறிவிட்டதை நீ அறிவாயா என்று கேட்டால் என்னை கரண்டி வந்த பிறகு அங்கே பானை இல்லை. அப்போ எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருப்பதால் இந்த மாறிக்கொண்டு இருக்கின்ற எண்ணம் எனக்கு தெரிவதால் நான் எண்ணமாக எப்படி இருப்பேன்? நான் மாறாத இந்த கோடாக தான் இருக்க முடியும். இந்த கோடு தான் இந்த பானையின் முன்னின்மையும் பார்த்தது, இருப்பையும் பார்க்கிறது, பின்னின்மையும் பார்க்கிறது. இந்த மாறாத ஒன்று தான் இந்த குட எண்ணம் தோன்றாததையும் பார்த்தது, எண்ணம் தோன்றியதும் பார்த்தது, அந்த எண்ணம் மறைந்து வேறொன்று தோன்றியதும் பார்த்தது, அந்த தோன்றியது மறைந்ததும் பார்த்தது. அப்போ எண்ணங்கள் தோன்றுவதும் மறைவதும் தோன்றுவதும் மறைவும் எண்ணங்கள் அறியாது. ஆனால் எண்ணங்களை அறிகின்ற ஒன்று தோற்றமும் மறைவும் இல்லாததாக இருக்கணும். அப்போ இது பேர் தோற்றம் மறைவு அற்றது. இந்த பகுதி தோற்றம் மறை உடையது. இந்த ஜகத்து தோற்றம் மறை உடையது. ஜகத் என்று சொல்லக்கூடிய உலகம் தோற்றம் மறை உடையது, தோற்றமும் மறைவும் உடையது. இது தோற்றம் மறை உடையதுன்னு ஜகத் சொல்லுமா அப்படின்னு கேட்டோம்னா அது என்ன? நான் தோன்றிக்கு முன்னாடி இருந்திருந்தேன்னா நான் சொல்லுவேன், நான் மறைஞ்ச பிறகு இருந்திருந்தேன்னா சொல்லுவேன், நான் இருக்கும்போது தான் இருக்கிறேன். அப்போ எவ்வளோ நேரம் இருக்கணும் அவ்வளோ நேரம் தான் நான் இருப்பேன். சரி, நான் தோன்றி மறைவேன்னு உனக்கு தெரியுமா? அதாவது ஜகத்தை கேட்குறேன், நீ தோன்றி மறைவன், அதுவும் எனக்கு தெரியாது. தோன்றி மறைபவன் நான் என்று ஜகத் சொல்லுமா? சொல்லாது. அப்போ அதனுடைய தோற்றத்தையும் மறைவையும் வேறொன்று எது பார்த்ததோ அதான் சொல்ல முடியும். அது தோன்றி மறையுமா? முறையாது. அப்போது ரெண்டு விதமான தத்துவத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே தான் நம்ம பார்க்குறோம். தோன்றி மறைகின்ற இந்த 10 பொருட்களையும் தோன்றி மறைந்தன என்று இந்த 10 ஒன்று கூட சொல்லாது. ஆனால் மாறாமல் இருக்கின்ற சாட்சி ஒன்று தான் அத்தனையும் சொல்லும். ஒருவேளை இந்த சாட்சியம் 10 வினாடிக்கு 10 முறை உள்ளே வந்துட்டு போகிறாரு. நீங்கள் இவங்கெல்லாம் ஒரு செகண்ட் இருந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இவர் 5 நிமிஷமும் அவர் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறார்? வந்து போகிறார். இவரும் போவராகவும்
இந்த வந்து போகின்ற 10 ஜனங்கள் இருந்தால்னா யாரை கேட்டாலும் எத்தனை பேர் இந்த ரூமில் இருந்தான்னு கேட்டால் யார் சொல்லுவாங்க? யாராலும் சொல்ல முடியாது. இவர் வரும்போது ஒன்று பார்ப்பார், இல்லாமல் ஒருவேளை வந்து இவர் வரும்போது இந்த 10ல் ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டு எம்டி ரூமாக இருக்கலாம். அப்போ இவர் 10 முறை உள்ளே போயிட்டு வந்தால் கூட அவர் யாருமே இல்லைன்னு சொல்லுவார். இவங்க 10 பேர் உள்ளே வந்தாலும் 10 பேர் உள்ளே வந்தவனும் சொல்ல முடியாது. அல்லது ஒரு சாட்சி இருக்கிறாரான்னு கேட்டோம்னா இவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க வரும்போது அவர் இல்லை, அவர் வரும்போது இவர் இல்லை. இப்படி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தோன்றி மறைவதாக இருந்து அதை பார்க்கின்ற ஆத்மாவும் தோன்றி மறைவதாக இருந்தால் என்ன ஆகும்? அறிவு என்பதே இருக்காது, சூன்யம்தான். இப்படி தான் இந்த மாதிரி தான் வாதம் செய்கிறார்கள் பௌத்தர்கள். பௌத்தர்கள் சொல்லக்கூடிய புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய வாதம் சணிக விஞ்ஞான வாதம்னு பேர். சணிகம்னா விட்டு விட்டு துண்டு துண்டாக அப்படின்னு அர்த்தம். விட்டு விட்டு செகண்டாக ஒவ்வொரு டிஜிட்டலாக. விஞ்ஞானம்ங்கிறது அறிவு, வாதம்ங்கிறது அவருடைய தத்துவம். புத்த மதத்தினுடைய அடிப்படை தத்துவமே இந்த உலகமும் சணிகம், டிஜிட்டலாக இருக்குது, தோன்றி தோன்றி மறைகிறது. அது தோன்றி மறைவது வந்து தொடர்ச்சியாக இருப்பது போல் நமக்கு ஒரு மாயை ஏற்படுகிறது. இப்படி அவங்க விளக்குறாங்க. அதனால் மாயையினுடைய தத்துவம், மாயா தத்துவம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த மாயை டிஜிட்டல், சணிகம் என்பது அவங்களுடைய வாதம். ரொம்ப நல்ல வாதம், நமக்கு அது ரொம்ப பயன்படுது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அதை அறிகின்ற அறிவு இருக்குது, ஆத்மா. இந்த உலகம் நான் என்பது தான் கேள்வி. புத்த மதம் இதை தான் அட்ரஸ் பண்ணுது. உலகம் என்பது சணிகம் அப்பா, மனிதா நீயும் சணிகம், உன்னுடைய அறிவும் சணிகம். ஏன்னா நிலையுள்ளதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, சணிகம் தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்களுடைய வாதம் அப்படி இருக்குது. நீ சணிகமாக இருக்கிறாய், அப்போது உன்னுடைய விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய, விஞ்ஞானம்னா அறிவு, நம்முடைய புத்தி அல்லது அறிவு சணிகம், இந்த ஜகத்தும் சணிகம்னா எப்படிப்பா? முதல் கேள்வி, உனக்கு இருக்குதுன்னு எப்படி தெரியும்? நீயே சணிகமாக இருக்கிற. ஒருவேளை இந்த ஜகத் தோன்றி மறைந்த நேரத்தில் நீ தோன்றிட்டு அந்த ஜகத்து மறைஞ்ச பிறகு நீ வந்து இருந்தினா எப்படி வந்து உனக்கு ஜகத்து தெரியும்? இது ஒரு கேள்வி. அப்போ ஜகத்து உன்னால் பார்க்க முடியாதுங்கிற அர்த்தம். ஜகத்து சூன்யமாயிடும். நீ பார்க்குற நேரத்தில் ஜகத்து இல்லை, அது வர நேரத்தில் நீ பார்க்கல. இப்படி வந்து சனிகம் வந்து ஸ்டாக்கரிங்காக இருந்து வச்சுங்க. ஜகத் வந்து விட்டு விட்டு தோன்றுது, நீயும் விட்டு விட்டு தோன்ற. அது மறைகிற நேரத்தில் நீ தோன்ற, அது மறைகிற நேரத்தில் நீ தோன்ற. நான் உனக்கு ஜகத்தே தெரியாது. அப்போ இது வந்து உன்னுடைய விஞ்ஞானம், இது வந்து ஜகத்து. அப்போ நீ என்ன சொல்லுவ? ஜகத்து. நீ விஞ்ஞானத்தை என்ன சொல்ல? ஜகத்து எதுவுமே இல்லை, சூன்யம். நான் ஒன்று கேட்குறேன், நீ வந்து தோன்றி மறைவன் புத்தா நீ சொன்னியே, உனக்கு எப்படிப்பா நீ தோன்றி மறைஞ்சது தெரியும்? உன்னுடைய புத்தி தோன்றி மறைவதுன்றது உனக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்போ தோன்றுவது மறைவது நீ எப்படி பார்த்த? நீ தான் தோன்றி மறைவனாச்சே. புத்தா, நான் உன்னை தான் கேட்குறேன். நீ சனிகவாதத்தை சொல்கிறதா நாங்கள்லாம் இந்த புத்த மதத்தில் தான் சொல்கிறேன். நீ என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாது. அவர் பேசுனதை கேட்டவங்க எழுதி வச்சு நம்ம இருக்கிறோம். புத்தரை சொல்லும்போது அவர் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய தத்துவத்தில் தான் இந்த சனிக விஞ்ஞானவாதம் வருது. இன்றளவும் புத்த மதத்தில் இது தான் அவங்க வந்து அடிப்படை வாதமாக வச்சுருக்கிறாங்க. புத்த மதத்தை சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு சமயமாக வச்சுட்டு போகிறத பற்றி நம்ம வந்து கவலைப்படலை. நீங்கள் சாமின்ற இடத்துல புத்தரையும் வச்சுக்கலாம், திருவள்ளுவரையும் வச்சுக்கலாம், இயேசுநாதர் வச்சுக்கலாம், யார் வேணால் வச்சுக்கலாம். அவங்கள பற்றி நம்ம பேசலை. அவங்க வந்து தான் வேறு, சாமி வேறு, உலகம் வேறுன்னு நினைக்கிறவங்க. அது வந்து துவைத பாவம். ஆனால் நீ அத்வைத பாவத்துக்கு வருவதாக சொல்லிக்கொண்டு இப்படி சொல்கிற இல்லையா? அப்போ ஒன்று தான் இருக்கிறது சனிகம்னு சொல்ல வர. அறிவும் சனிகம், உலகமும் சனிகம்னா எப்படி புத்தா நீ சனிகவாதத்தை முன்வைக்கிறது கரெக்டு. ஆனால் நீ சனிகம் என்பது நீ எப்படி அறிவே? யாராலும் முடியாது. எப்படி இந்த பானையால் தன் முன்னின்மையும் அறிய முடியாது, தன் பின்னின்மையும் அறிய முடியாது. இப்போ இருக்கிறது தான் தெரியும். ஆனால் இந்த பானைக்கு நான் தோன்றி மறைபவன் என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நான் தோன்றுவதை பார்க்கணும்,
நான் மறைந்ததை பார்க்கும். அப்போ தான் நான் தோன்றி மறைபவன் அப்படின்னு சொல்ல முடியும். எவனா ஒருத்தன் நான் தோன்றி மறைபவன் அப்படின்னு சொன்னான்னா அவனை புத்தன்னு இப்படி சொல்ல முடியும். நான் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது தான் நியாய சாஸ்திரம். வேதாந்தம் பேசுகிறவர்கள் வரட்டு வேதாந்தம் இல்லை, நியாய தர்க்கம் மூலமே உங்களுடைய ஒரு மதத்தை வைக்கிறீங்கன்னா, வேதாந்தி என்ன செய்கிறான்? உபனிஷத் சொல்கிறது ஆத்மா தோன்றி மறையாதது, ஆதி அந்தமற்றது, அனாதி, எப்பொழுதும் இருப்பது, காலத்துக்கும் இடத்துக்கும் பொருளுக்கு அப்பதுன்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அதை வைத்துக்கொண்டு அவங்ககிட்ட நான் சண்டை போடல. நீ தான் அதை ஒத்துக்க மாட்டேல்ல. நீ சொல்கிற தர்க்கத்தை வச்சு தான் நான் கேட்குறேன். உன்னுடைய தர்க்கத்தில் தான் உன்னை நான் கேள்வி கேட்குறேன். அப்போ தர்க்கத்தின் மூலம் தான் இவங்களை நாம் தோற்கடிக்க முடியும். ஆனால் நமக்கும் கொஞ்சம் தர்க்கம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி சொன்னால் தான் நமக்கு நம்முடைய அத்வைத வேதாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய சிரத்தை அதிகமாகும். நாம் ஆத்மா அழியாதவன் என்ற நிலையில் தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். நான் தோன்றி மறைவன்கிறதுனால உனக்கு எனக்கு மோட்சம் இருக்குது. அப்போ உனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. நீ தோன்றி மறைவனாக இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லாதது தான் பிரச்சனை. அப்போ நமக்கு பிரதிபிக்ஞான்னு சொல்லக்கூடிய இந்த தோன்றி மறைகின்ற புத்திக்கு கடந்த காலம்லாம் எப்படி ஞாபகம் வந்தது? இதை தான் தோன்றி மறைஞ்சிருச்சு. அப்போ தோன்றி மறைந்த கடந்த காலம்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது, எதிர்காலத்தெல்லாம் சிந்திக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னா, அந்த புத்தியானது தோன்றி மறைகின்ற தன்மையுடையதாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி ஆத்மா என்ற சாட்சி அதை வெளிச்சப்படுத்தி தன் அறிவை அதுக்கு புத்தி கொடுக்குது. இப்போ பிரதிபிக்ஞான்ற சொல்கிற அறிவும் கூட புத்தி தான். அப்போ தொடர்ச்சியான தோன்றி மறைகின்ற புத்தியிலேயும் நிகழ்கால புத்தியிலும் கடந்த கால சித்தமும் மறைந்திருக்கிறது, எதிர்கால எண்ணங்களும் மறைந்திருக்கிறது. எல்லாமே சனிகம், நான் ஒத்துக்கிறேன். எல்லாமே விருத்தி ரூபமாக சனிக ரூபமாக இருக்கிறது. ஆனால் அது சனிகம் என்பதை அறிவதாலேயே நான் சனிகமற்றவன், நித்தியம் என்று நான் பார்க்கிறேன். அப்போ நான் யார்? நான் நித்திய அறிவு. அப்போ நித்திய அறிவுக்கு தான் நம்ம பேர் வச்சுருக்கிறோம் சைதன்யம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். இப்போ நித்திய அறிவு ஒன்று இருக்குமா, பல இருக்க முடியுமானா ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். அது கடவுளுடையது, அது பிரம்மத்தினுடையது. நம்மிடம் அதுதான் இருக்கிறது, அது ஆத்மா. ஏன் சைதன்யம் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா, பல சைதன்யம்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த பூமியில் ஒரு கணக்குக்காக 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, 100 மனிதர்கள் இருக்கிறாங்க. 100 பேரும் அறிகிறார்கள். இப்போ 100 அறிவு இருக்குதுன்னா 100 சைதன்யம்னு அர்த்தம். ஆனால் வேதம் சொல்லுது ஒரு சைதன்யம் தான். சைதன்யம் 100 என்னன்னு அர்த்தம்னா, சைதன்யத்துக்கு வடிவம் உண்டாயிடும். 100ன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? இந்த பாருங்கள், ஒரு சைதன்யம், இங்கே ஒரு சைதன்யம், இவர் பேர் சுரேஷ், இவர் பேர் ரமேஷ், இவர் பேர் லக்ஷ்மணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வைங்க. இப்போ ஒன்றும் ஒரு சைதன்யமாக இருந்ததுன்னா, இந்த சைதன்யம் முடிவென்ற இடத்துல தான் இன்னொன்று ஆரம்பிக்க முடியும். இது முடிஞ்சபடியாக தான் இன்னொன்று ஆரம்பிக்க முடியும். அப்போ சைதன்யம் துண்டுபட ஆரம்பிக்கும். துண்டுபட்டு எது ஒன்றுக்கும் வடிவம் இருக்கிறதோ அந்த வடிவத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வடிவமற்ற நிலையில் இருக்கணும். அப்புறம் வடிவத்தை இழந்துடும். எந்த ஒரு பொருளுக்கு வடிவம் இருக்கிறதோ அது தோற்றம் மறைவு இருக்கும். இது ஒரு லாஜிக். இது நியாயவாதிகள்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். உருவம் உடையதற்கு தோற்றம் இருக்கும் இல்லையா? உருவம் உடைவதற்கு மாற்றமும் இருக்கும். ஒரு உருவம் இன்னொரு உருவமாக மாறலாம். நம்ம அதை பார்க்குறோம். இப்போ நம்ம உடம்புக்கு உருவம் இருக்கிறது. அது குழந்தையில சிறுசாக இருந்தது, இப்போ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் கூனி குறுகி ஒல்லியாகி அப்புறம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறத பார்க்குறோம். அப்போது உருவம் உடையதற்கு ரூல் படி அதுக்கு தோற்றம் மறைவு இருக்கணும். அது தோற்றம் மறைவுக்கு நடுவில் இருக்குது இல்லையா? அந்த சமயத்துலேயும் அது எப்படி இருக்கணும்? விகாரமாக இருக்கணும். அப்போ ஒன்று அதுக்கு தோற்றம் மறைவு இருக்கணும், இன்னொன்று அதுக்கு விகாரம் இருக்கணும். எப்போ எதுக்கெல்லாம் ரூபம் இருக்கிறதோ. அப்போ சைதன்யத்தை நீ கூறுபடுத்தினா, கூறுபடுத்தும் போது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒன்று கூறுபடுத்தினா, அப்போது உடம்பளவுக்கு அது சுருங்கிவிடும். ஏன்னா அவன் தன் உடம்பை தவிர வேறு இன்னொரு உடம்புல நான் இருக்க தான் நினைக்கல. அப்போ தன்னுடைய அறிவு தன் உடம்பளவு தான் இருக்குது.
நான் எனது என்று இந்த உடம்பை தான் சொல்கிறான்னு தவிர இன்னொரு உடம்பை பார்த்து அது நானுன்னு சொல்கிறதில்ல. அப்போ நானுன்னு இன்னொரு உடம்பை பார்த்து நான் சொல்லாததுனால, இந்த உடம்பை மட்டும் சொல்கிறதுனால, என்னுடைய அறிவு, நான் என்கின்ற அறிவு இந்த உடம்போடு இருப்பதனால இந்த சைதன்யம் துண்டுபட்டது போல தெரிகிறது. ஆனால் சைதன்யம் ஒன்று என்பதை நிரூபிச்சாகணும். இப்போ இந்த துண்டுபட்டதாக இருப்பது என்ன? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒருவேளை சைதன்யம் துண்டுபட்டதாக இருந்தால் அதுக்கு அளவு ஏற்படும். எறும்பினுடைய அளவுக்கு அந்த சைதன்யம் இருக்கும். அப்போ எறும்பினுடைய சைதன்யம் இவ்வளோ இருக்கும், யானுடைய சைதன்யம் இவ்வளோ பெருசு இருக்கும், டைனாசார் இன்னும் பெருசாக இருக்கும். இப்படி வந்து சைதன்யம் சிறுசும் பெருசுமாக இருக்கிறதுன்னு வைங்க, உடம்பளவுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி என்ன ஆகும்? அதுக்கு தோற்றம் ஏற்படும், சின்னதுலேருந்து பெருசாக மாறணும். இப்போ குழந்தையாக இருக்கிற சைதன்யம், ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ இருக்குது, இவ்வளோ சைதன்யம், அவனே ஒரு 20 வயசில் பெரிய ஆம்பளை ஆகிட்டான். அப்போ அவனுடைய சைதன்யம் வளர்ந்துடுச்சு. இப்போ சைதன்யத்துக்கு என்னாச்சு? குழந்தை பிறக்கும்போது தோன்றுச்சு, அவன் செத்த பிறகு மறைஞ்சு போச்சு. அப்புறம் அவன் வளரும் பொழுது விகாரம் அடையுது. அப்போ எதுக்கு வந்து தோற்றம் மறைவும் விகாரம் இருக்குது? அது உருவம் இருக்கும். ஆனால் அப்படி தோன்றி மறைவதும் விகாரப்படுவதும், விகாரம் இருக்கிறது தோன்றி மறையது என்று தெரிவது, தோன்றும் மறையாமலும் விகாரம் இல்லாது தான் இருக்க முடியும். அதுதான் இந்த வாதத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம். ஒவ்வொரு எண்ணமும் தோன்றுகிறது. ஒரு உடம்பு தோன்றுச்சு, மறைஞ்சிருச்சு, இன்னொரு உடம்பு தோன்றுச்சு, மறைஞ்சிருச்சு, தோன்றுறது, மறையுது. இப்படி தோன்ற மறைவு இருக்கின்ற உடம்பும் அந்த உடம்புக்குள்ளேயே கூட பலவிதமான மாற்றங்கள் எல்லாம் மாறி வருவதை நான் அறிகிறேன். எனவே நான் என்பது சைதன்யம் உடம்பளவு இருக்க முடியாது, அதுக்கு உருவம் இருக்க முடியாது. அப்படி உருவம் இருந்ததுன்னா என்னுடைய உருவத்தை நீங்கள் பார்த்துடலாம். யாராலும் இன்னொருடைய அறிவை பார்க்க முடியறதில்ல. உடம்பை பார்க்க முடியுது, அவங்க மனநிலையை பார்க்க முடியுது. இவர் கோபத்தில் இருக்கிறார் அப்படின்னு மனம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட அவர் மனதினுடைய வெளிப்பாடாகி அவருடைய பேச்சு, அவருடைய முகத்துடைய பாவனை, அவர் கண்ணில் அழுகிறதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து துக்கப்படுறார், அவர் சந்தோஷப்படுறார், கோபப்படுறாருலாம் தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் கோபத்தை அறிகின்ற ஆத்மாவையோ, உன்னுடைய அவர் கோபத்தை அறிகின்ற உன்னுடைய ஆத்மாவையோ யாரும் பார்க்க முடியாது. அது வந்து பார்வைக்கு வராது. அது பேர் தான் சைதன்யம். அது ஒன்றாகத்தான் இருக்க முடியுமே தவிர பலவாக இருக்க முடியாது. இப்போ எனக்கு கேள்வி வருது, நீங்கள் சொல்கிறபடி சைதன்யம் வந்து பிளவுபடாதது, ஒன்றாக இருப்பது, தோற்றம் மறைவற்றது. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரூல் நம்பர் 1, அனாதி. ஒரே வார்த்தை போட்டலாம், தோற்றம் மறைவு இல்லைன்னா அனாதின்னு வச்சுக்கலாம். 2வது நிர்விகாரி, மாற்றம் இல்லாது. 3வது ரூல், அது அறிவுடையதாக இருக்கணும். அதான் சைதன்யங்கிறோம். எது ஒன்று அனாதியோ, எது ஒன்று நிர்வாகியோ, எது ஒன்று அறிவோ, அது வந்து ஒன்றாகத்தான் இருக்க முடியும், பலவாக இருக்க முடியாது. இதெல்லாம் மெல்ல மெல்ல நம்ம வீட்டு பாடம் மாதிரி சிந்திக்கணும். விகாரின்னு சொன்னாலே விகாரத்தை அறிகின்ற இன்னொன்று இருக்கணும். அப்போது அறிவது எப்பவுமே விகாரம் அடையாது. அதை தான் நம்ம புத்தனுடைய தயவுனால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க நமக்கு வந்து புத்த மதத்தை உருவாக்குனதே வேதாந்தத்தை வலுப்படுத்துறதுக்கு தான். நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதனால் அது ஒரு மனன கிரந்தமாக நமக்கு பயன்படுது. சிரவணத்தின் மூலம் நம்ம வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் மனனம் செய்து வேதாந்தத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு இந்த புத்த மதம் பயனால் மனன கிரந்தமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ மனன கிரந்தமாக புத்த மதத்தை பயன்படுத்தி நம்முடைய வேதாந்தத்தை நாம் வலுப்படுத்தி ஆட்டி பார்த்துக்கிறோம். ஒருவேளை அதுவாக இருக்குமோ? இல்லை இல்லை, புத்த மதமாக இருக்க முடியாது. ஏகம் சைதன்யமாக தான் இருக்க முடியும். அனாதி, தோன்றாத ஒன்று, மறையாத ஒன்று, 2 இருக்க முடியாது. அது வந்து தோற்றம் இருந்ததுன்னு சொன்னால் அது விகாரம் இருக்கும். அனாதியாக இருந்தால் அது நிர்விகாரியாக தான் இருக்கணும். இருக்குதுன்னு சொல்கிறதுனால அது அறிவதற்கு இன்னொன்று இருக்க முடியாது. ஆகவே அது சைதன்யமாக தான் இருக்க முடியும். ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொன்று இருக்கணும் இல்லையா? அப்போ ஒன்று இருக்கிறது, அது அனாதிங்க, அது நிர்விகாரிங்க அப்படின்னு ஒருத்தர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க, அது யார்? அது அதாக தான் இருக்க முடியும். அது அதுவாக இருப்பதற்கு காரணமே அது நிர்விகாரி இருப்பதனால தான் சைதன்யமாக இருக்கிறது. ஸோ இதை கொஞ்சம் தியானத்திற்கு பயன்படுத்துங்கள். இதை தியானம் செய்து தெளிவு பெறுங்கள். அப்படிப்பட்டவன் நான் என்று கண்டுபிடிங்கள். அப்போ சைதன்யம் ஒன்றுன்னு சொன்னால் எல்லா உடம்புக்குள்ளும் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறா இல்லையா,
மனிதனுக்குள்ளேயும் யானைக்குள்ளேயும் மரத்திற்கு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஆலமரத்திற்குள்ளேயும் நாய்க்குள்ளேயும் நாய்க்கறியை சாப்பிடுகின்ற சண்டாளனுக்குள்ளேயும் அறிவாக இருப்பது நானே அப்படின்னு அவர் சொல்றார். சேத்ரஜ்ஞன் சாப்பிமாம் சர்வ சேத்ரேஷு பாரத. எல்லா சேத்திரம் என்று சொல்லக்கூடிய எல்லா உடம்புகளிலும் அறிபவனாக சேத்திரஜனாக இருந்து கொண்டு இருப்பவன் நான் என்பதை அறிவாய் பார்த்தா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரே ஒரு சேத்திரஜன் அநேக சேத்திரத்துக்குள்ளேயும் அறிபவனாக இருக்கிறான். அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க பார்க்கணும். இப்போ சைதன்யம் ஒன்றுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து பகவத்கீதையினுடைய ஆதாரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ உபனிஷத்து அதுதான் நான் சொல்கிறது. ஒருவனாக இருந்து கொண்டு எல்லாவற்றும் பார்க்கின்ற அந்த வாசுதேவ கிருஷ்ணன் எதை சொல்கிறார்? ஆத்மாவை சொல்கிறார். ஆத்மா ஒன்று தான். இதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பார்த்துட்டிங்களா, கண்ணனே சொல்லியிருக்கிறார், பகவான் சொல்லியிருக்கிறார், எல்லா உயிரையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு. எல்லா உயிரும் சமமாக பார்க்கணுன்னா நம்ம வந்து பாம்பு தேள் அப்படின்ற துஷ்ட பிராணிகளையும் பூச்சிகளையும் அப்புறம் இந்த சீரியல் கில்லர்னு சொல்லக்கூடியவங்க சைக்கோபேத் போன்றவங்களெல்லாம் சமமாக பார்த்து நம்ம வீட்டிலேயே உட்கார வச்சு திண்ணையில் சாப்பாடு போட்டு நம்ம பக்கத்தில் படுக்க வச்சுக்கணும்னு அர்த்தமா? இப்படி தான் சொல்கிறாங்க, உபதேசம் பண்ணுறாங்க. கண்ணனே சொல்லியிருக்கா எல்லா உயிரும் அப்படின்னு வாழ முயற்சி பண்ணுறாங்க சில பேர். உலக மக்களை வந்து சமமாக நான் பார்ப்பேன், சமமாக பார்ப்பேன், சமத்துவம் சமத்துவம் எல்லாருக்கும் அன்பு செலுத்துவேங்கிறாங்க. அது தவறு. நாம் வந்து வேதாந்தத்தை புரிஞ்சிட்டாலும் வாழ தெரிஞ்சுக்கணும். இப்படி வந்து தன்னை வந்து பைத்திகார்த்தனமாக மூடத்தனமாக எல்லாவற்றையும் சமப்படுத்தி பார்க்கறது தப்பு. விவகாரம்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் விவகாரத்தில் வேற்றுமை பார்ப்பது தான் விவகாரத்திற்கு அழகு. பாரமார்த்திகமாக பார்க்கும்பொழுது தான் எல்லாருக்குள்ளும் ஆத்மா ஒன்றுன்னு தெரியுது. அது குறித்து அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய குணத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பல கொலைகாரனையோ அல்லது வந்து திருடனையோ பொய் சொல்பவனையோ அழிப்பவனையோ விஷ ஜந்துகளையோ யாராவது வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியுமா? அதோடு இருக்க முடியுமா? அப்போ எதுக்கு உனக்கு புத்தி கொடுத்துருக்குறாங்க? எப்படி அறிஞ்சிக்கணும்? அந்த பூச்சியின் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ஆத்மாவோ அது தான் என்னுடைய ஆத்மா. இந்த சீரியல் கில்லர்னு சொல்லக்கூடிய சைக்கோபேத்தினுடைய உள்ளே இருந்து அறிவாக இருப்பது எதுவோ அதே தான் நான் என்று தெரிஞ்சுக்கணும். அந்த சமத்துவ பாவனை அங்கே தான் இருக்கணும். அந்த சமத்துவ பாவனைனால வாழ்க்கையை நீ வீணெடுத்து கொடுக்குறாரு. இந்த சமத்துவ பாவனை நீ ஏன் என்னைக்கு போகிற? நீ உன்னை மோட்சமடைவதற்கு இதை பயன்படுத்துமே தவிர இவங்களோட விவகார சத்தியத்தில் போய் வந்து மாட்டிட்டு துன்பப்படுறதுக்கு இல்லை. ஏற்கனவே நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இப்போ மறுபடியும் இந்த தப்பான அறிவினால போயிடக்கூடாது. வேதாந்தத்தை ரொம்ப ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையும் ரொம்ப கூர்மையான கத்தி. அவர் சொல்கிறத வந்து சரியான டீச்சர் மூலம் தான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தப்பாக புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் வாழ்நாள் முழுக்க அன்பே சிவம், அன்பு 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 என்று நம்ம வாழ்க்கையை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. நான் அன்புக்கு எதிராக நான் பேசலை. அன்பு எதை குறித்து இருக்கணுங்கிறது பிரிக்கிறேன். ஆத்மாவை குறித்து அன்பு தான் இருக்கணும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆத்மாவின் பொருட்டே எல்லாரும் அன்பாக இருக்கிறார்கள். ஆத்மாவின் பொருட்டு தான் அன்பாக இருக்கணுமே தவிர அனாத்மாவின் பொருட்டு அன்பாக இருப்பதுங்கிறது தப்புன்னு சொல்ல வர. அதனால் விவகாரத்தில் நாம் வந்து எல்லா வித பேதங்களையும் பார்க்கணும். ஏன்னா விவகாரங்கிறது பேதத்தை பார்க்கறது தான். விவகாரங்கிறது மனம் புத்தியோடு செயல்படுவது. மனம் புத்தி என்ன சொல்லுது? இது வந்து சாப்பிடக்கூடாதது, இது விஷப்பொருள், இல்லை இந்த பழத்துலேயும் ஆத்மா தாங்க இருக்குது, பகவான் தான் இருக்கிறாருன்னு யார் விஷப்பழத்தை சாப்பிட முடியுமா? இப்படி யாருமே தப்பு செய்யக்கூடாது. அதுக்காக வேண்டி நாம் உயர்வு தாழ்வை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உயர்வு தாழ்வை பார்த்து அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம். ஆனால் உயர்வு தாழ்வு இருக்குதுங்கிறத வந்து மறுக்க வேண்டாம். உயர்வு தாழையும் தாண்டி நீக்கமர இருக்க பகவானை பாருங்கள். இப்படி பண்ணணும். அப்போ எப்படி வாழணுங்கிறத நம்ம கர்மயோகத்தில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா உயிர்களுக்குள்ளும் இருப்பதும் ஒரே ஆத்மா தான். அப்படியானால் பலவிதமான மக்கள் இருக்கிறார்களே, நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே, இந்த கணக்கு அப்படி தானே போட்டோம். இந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனி அறிவு இருக்கிறதே அப்படின்னு சொன்னோம்னா அந்த அறிவு வேறு. அப்போ அதை தான் நம்ம வந்து இங்கே ரெண்டாக போட்டு காமிச்சோம். ஒன்று தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது, அது ஆத்மா. இன்னொன்று விட்டு விட்டு தோன்றுகிறது எண்ணங்களாக.
அது நம்முடைய மனம். இது ஆளுக்கு ஆள் மாறுபடும். ஆனால் இது யாருக்கும் மாறுபடாது, எல்லாருக்கும் மாறுபடாது. இப்போ இங்கே ஒரு டயக்ராம் போட்டு பார்ப்போம். ஒரே ஆத்மா, அறிவு, சைதன்யம். ஆனால் இங்கே ஒரு உடம்பு இருக்கிறது. அந்த உடம்பு ஒரு கோடாக போடுவேன், ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்ட். இந்த உடம்பில் ஒரு மனம் இருக்குது. அந்த மனம் இந்த ஆத்மாவின் பிரதிபலிப்பினால் அறிவுடையதாக இருக்குது. இன்னொரு உடம்பு இருக்குது, அதுக்கு ஒரு மனம் இருக்கிறது. இந்த ஆத்மாவோட பிரதிபலிப்பினால் அது அறிவுடையதாக இருக்கிறது. இது அறிவு, இது அறிவுடையது. இதனுடைய இது சொந்த அறிவு, இது கடன் வாங்கிய அறிவு. இப்போ இது சொரூப அறிவு, இது இதிலேருந்து பெற்ற அறிவு. அதனால் இது பிரதிபலிப்பு அறிவு, ஆபாசம். இப்போ இது சித் என்று சொன்னால் இது சித் ஆபாசம். அப்போ எத்தனை சித்தாபாசம் இருக்குது? இதில் ஒரு சிதாபாசம் இருக்குது, இதில் ஒரு சிதாபாசம். இந்த சிதாபாசம் எங்கே லொக்கேஷன்? புத்தி, மனம். இதுக்கு லொக்கேஷனே கிடையாது. அது எல்லா இடத்துல இருக்குது. ஆகாயம் முழுக்க நிறைவேறுகிறது. அது ஒரே பொருள், எல்லா விதத்திலும் இருந்திருக்கிறதுனால, இது பிரம்மமாக இருப்பதனால சித்து சொரூபத்திற்கு இடம் கிடையாது, காலம் கிடையாது, பொருளும் கிடையாது. அது எல்லாமாக எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைவேறுகிறது. ஆகாயத்துக்குள்ளும் இருக்குது, ஆகாயமாகவும் அதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒன்று, அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இது ஒன்று, இது அநேகம், இது ஏகம். ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க அப்படின்னு சொல்கிறது இதுதான் அர்த்தம். அப்போ அநேகமாக இருப்பது என்ன? சிதாபாசங்கள். இங்கே ஒரு உடம்பு இருக்கிறது, அதில் ஒரு மனம் இருக்கிறது, அதில் ஆத்மா பிரதிபலிக்கிறது, அதுவும் அறிவுடையதாக இருக்கிறது. அதனால் அதுக்கு சித் ஆபாசம். இப்படி சித்தாபாசம் எத்தனை இருக்கணுங்கிறீங்க? எத்தனை வேணா இருக்கலாம். அநேகம் அப்படின்னா இன்ஃபினிட், ஏகம் அல்ல, அநேகம். அப்போ எறும்புக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு சித்தாபாசன், பாம்புக்குள்ளே இருக்க சித்தாபாசன், யானைக்குள்ளே இருக்கிறது சித்தாபாசன், புலையன்கிட்ட இருக்கக்கூடிய சித்தாபாசன், கொலைகாரன்கிட்ட இருக்கிறது ஒரு சித்தாபாசன். இப்படி எல்லா உடம்புக்குள்ளேயும் இருப்பது, அநேகமாக இருப்பதும் அறிவு தான். ஆனால் அது பிரதிபலிப்பு அறிவு. அப்போ அதோடைய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய, ஒரிஜினல் பிரதிபலிக்காத சொரூப அறிவு இருக்கிறத, அது ஒன்று தான் இருக்கும். அதுதான் ஆத்மா. அது உங்ககிட்ட இருக்கா இல்லையா? அது இல்லாமல் உனக்கு சிதாபாசம் வந்திருக்கும். அப்போ சிதாபாசனுக்கு பின்னாடி இருக்குதுன்னு தேடாதீங்க. நிறைய பேர் அப்படி தான் உள்ளுக்குள்ளே போய் உங்கள் பின்னாடி உள்ளுக்குள்ளே சிதாபாசனாக இருப்பதே இந்த பொருள் தான். இப்போ இந்த ஒரு அர்த்தத்தோடு இந்த மந்திரத்தை பார்ப்போம். அராயிவ ரத நாபம் சம்ஹதா எத்ர நாட்யக ச ஏஷோ அந்தச்சரதே பகுதா ஜாயமால. ரத சக்கரத்தை போல கட்டுமானம், அழகாக இது கட்டுமானம் பண்ணுறதுனால தான் இது வேலை செய்யுது. இது சுற்றி ஓடக்கூடியது இதனுடைய சங்கதம், அழகான கட்டுமானம். அதுபோல் நாடிகளின் கட்டுமானத்தினால் இந்த ஜகத்தானது சிருஷ்டி செய்யப்பட்டு அதில் அனைத்து சம்பவங்களும் நடக்கிறது. அந்த சரதை அத்தனை சம்பவங்களும் அனைத்தும் பலவிதமாக தோன்றி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாறுகின்ற உலகத்திற்குள்ளும், மாறுகின்ற ஜீவனுக்குள்ளும், மாறுகின்ற சிதாபாசத்திற்குள்ளும் எது ஒன்று மாறாத இருக்கிறதோ அது ஓம் என்று அதை தியானம் செய்து அதுவே தன்னுடைய ஆத்மம் என்று அறிந்தவன் இந்த இருளிலிருந்து கடந்து கரையேறுகிறான் என்று இந்த மந்திரம் சொல்லிச்சு. அடுத்த மந்திரம், 7வது மந்திரம், 2வது முண்டகம், 2வது கண்டம். யஹ சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஏஷ மஹிமா புவி திவ்யே பிரம்மபுரே ஹி ஏஷஹ வ்யோமனி ஆத்மா பிரதிஷ்டிதஹ. இந்த பொருளை பார்ப்போம். ஒவ்வொரு சொல்லுடைய பதார்த்தங்களை பார்ப்போம். இங்கேயே பதார்த்தம் கொடுத்துருக்குறோம்.
இது எந்த ஒன்று, யக எந்த பிரம்மம், சர்வஜக இங்கே இது போட்டுணும், சர்வஜக அனைத்தையும் சாமானியமாக அறிகிறதோ, சர்வவித் இந்த 3 இல்லை, இங்கே 4 இல்லை 3, அனைத்தையும் விசேஷமாக அறிகிறதோ, யஸ்ய இந்த மகிமையானது பூமியில் இருக்கிறது, விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மா திவ்யே பிரம்மபுரே, திவ்யம் என்றால் ஒளி பொருந்திய சைதன்ய ஒளிமிக்க பிரம்மபுரி என்று சொல்லக்கூடிய இதயத்தில், இதய ஆகாசத்தில் பிரதிஷ்டத புரிந்திருக்கிறது என்று சொல்கிறது. இங்கே போயிடுவோம், அது கிளட்டரிங்காக இருக்குது. யக என்பது பிரம்மம், அந்த பிரம்மம். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது 2 பேசணும் இல்லையா, ஒன்று மாறுகின்ற இயங்குகின்ற ஜகத்து, அதை மாறாதென்று அறிகின்ற பிரம்மம். இது 2 தான் இந்த ஜகத்தில் அளவில் பார்க்கும்பொழுது. உன் அளவில் நீ பார்க்கணும்னு நினச்சா, மாறுகின்ற தோறுகின்ற உடலும் உன் மனமும் அதில் இருக்கின்ற எண்ணங்களும் சனிகமாக மாறி மாறி தோன்றுகின்றிருக்கின்றன. ஆனால் அவை மாறிக்கொண்டிருக்கின்றன. உடம்பு மாறிடுச்சு, என் மனசு மாறிடுச்சு, என் அறிவும் மாறிட்டு இருக்குது, என் அகந்தையும் மாறிக்கொண்டிருக்கிறது என்றே எது ஒன்று அறிகிறதோ அது மாறாதது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாறாத ஒன்று தான் பிரம்மம். அதை தான் இப்போ பேசுகிறோம். அப்போ போன மந்திரம் நமக்கு பிரம்மத்தை அழகாக எடுத்து சொல்லிச்சு. அந்த பிரம்மத்தை ஆத்மானு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வேறு சொல்லிச்சு. பிரம்மத்தை தான் அப்படி இருக்குது, என்னுடைய ஆத்மா சனிகம்னு நினச்சிக்காதீங்க. அந்த பிரம்மம் தான் உங்ககிட்ட இருக்கும்போது ஆத்மான்னு பேர் பெறுகிறது. பேர் தான் வித்தியாசம். ஆனால் அதே பொருள் ஏக சைதன்யம் ஒன்று தான் சிதாபாசனாக உன்னிடம் இருக்கிறது, ஆத்மாவும் உங்ககிட்ட இருக்குது. அப்போ 2 இடத்துல உங்ககிட்ட 2 அறிவு இருக்கிறது. ஒன்று மாறா அறிவு, இன்னொன்று மாறிக்கொண்டிருக்கின்ற அறிவு. ஒன்று சனிக அறிவு, இன்னொன்று நித்திய அறிவு. ஒன்று சொரூப அறிவு, இன்னொன்று குணரீதியான பண்பு ரீதியான அறிவு, ஆகந்துக அறிவு. இப்படி 2த்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு 2த்தையும் வித்தியாசம் பார்த்துட்டு மாதிரி 2 தனித்தனியாக இல்லை. உன் மார்பை திறந்து பார்த்து இங்கே பாருங்கள் ஆத்மா, இந்த இடத்துல சிதாபாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கண்ணாடி பார்த்து சொல்லலாம், நான் தான் இங்கே இருக்கிறேன், கண்ணாடியில் என்னுடைய பிம்பம் இருக்கிறது அப்படின்னு 2ம் பிரிச்சிடலாம். இந்த விவகார சத்தியத்தில் எல்லாம் பிரிக்கலாம். ஆனால் பார்மாத்திக சத்தியமாகிய ஒன்றில் எப்படி நீங்கள் 2 பார்க்க முடியும்? அப்போ அறிவில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரே ஒன்றில் 2 இருப்பது போல் தெரிகிறது. இருப்பது போல் தான் தெரிகிறது, 2 இருக்குது நம்ம ஒத்துக்கூடாது. அதனால் இப்போது நமக்கு அஞ்ஞான தசையில் 2 இருப்பதாக குரு சொல்லி கொடுப்பார். அப்போ ஒன்று ஆத்மாவும் சிதாபாசனும் இருக்கிறது. இதுவும் அறிவு, இதுவும் அறிவு. இது மாறா அறிவு, இது மாறும் அறிவு. இது தோன்றி மறைவது, ஆதி அந்தம் உடையது, உடம்போடும் மனசோடும் தொடர்புடையது. ஆனால் இது உடம்போடும் மனதோடும் தொடர்பற்றது. ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்குது. எதோட இது தொடர்பு சொல்லும்? அந்த ரூமில் உட்காந்துருக்கிறவர் 10 பேர் வந்திருப்பாங்க, யாரோட உறவு சொல்வார்? உறவு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க போயிடுறாங்க. ஆத்மா நிறுந்து கொண்டே இருப்பதனால் சிதாபாசனில் என்னென்னவோ தோன்றுது. அது ஒன்று கூட இதுக்கு உறவு கிடையாது. எனக்கு இது ஒன்று தான் எனக்கு உறவுன்னு எதாவது சொல்ல முடியுமா? அது சொல்லும் போதே அந்த ஆள் போயிட்டான், மறுபடியும் வருவானான்னு சொல்ல முடியாது. அப்போ நீ எப்படி உறவு சொல்ல முடியும்? அப்போ சிதாபாசன் தோன்றி தோன்றி மறைவதை தோன்றாமல் இருந்து பார்த்து கொன்ற ஆத்மா 2 இருப்பதை உன்னிடம் கவனி. இதை கவனிக்கிறவன் தான் உண்மையான கவனி. இவன்தான் பண்டிதன், இவன்தான் ஞானி. உங்களால் இதை செய்ய முடிந்தால் நீங்கள் ஞானி என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளலாம். ஆத்மாவையும் சிதாபாசனையும் எவர் ஒருவன் வேறுபடுத்தி பார்க்கிறானோ, அதுக்கு தான் உதாரணமாக ஜகத்தையும் பிரம்மத்தையும் சொன்னோம். அது பரோட்சமான அறிவு. இப்போ நம்மகிட்டே வந்துட்டோம்னா அதே விஷயத்தை தான் நாம் வேறொரு சொல்லல் பயன்படுத்துகிறோம். இது அபரோக்ஷமாக அறிவு. ஏன்னா நீ இப்போ உன்னை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாய். உன்னில் மாறும் அறிவையும் மாறா அறிவையும் நீ ஏன் கவனிக்க தவறிவிட்டாய்? மாறுகின்ற அறிவையே நீ நினச்சிட்டியே. சிதாபாசனை ஆத்மா என்று தப்பாக நினச்சிட்ட. மாறாத ஆத்மாவை மாறுகின்றவன் என்று நீ தப்பாக சொல்கிற. இப்போ 2 தப்பு பண்ணுற. அறிவற்ற சிதாபாசனுக்கு அறிவு கொடுக்குதுன்னு சொல்கிற. அறிவுடைய மாறாத பொருளுக்கு சிதாபாசனுடைய மாறுகின்ற தனத்தை கொடுக்குறார். அப்போ இது ஒன்றின் மீது ஒன்று அத்தியாசமாகிறது.
ஒன்றை இன்னொன்றாக தப்பாக புரிஞ்சுக்கணும். நான் எப்படி ஒரு முறை ஒரு பையனை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனை கையை போய்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். யாருன்னு நினச்சிட்டேன், என்னுடைய மகனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தேன்னா அவன் வேற ஒரு ஆள், முகத்தோற்றம் ஒரே மாதிரி இருந்தது. அப்போ என்னுடைய மகனுடைய நண்பனை அவன் முகத்தை ஏற்றி பார்த்துட்டேன். இது ஒரு அத்தியாசம்தான். அதே போல் மாறாத அறிவின் மீது மாறும் அறிவை சுமத்தி பார்த்து நான் மாறுபவன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதே போல் அறிவற்ற சிதாபாசனுக்கு அறிவுடையதாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது ஆத்மா என்னுடையது. என்னுடைய அறிவை அறிவற்றது கொடுத்துட்டு அறிவற்ற இயக்கத்தை என் மீது வச்சுக்கிறேன். அப்போ அசைவதை என் மீது பார்க்கிறேன், அசையாததின் மீது, அசைவதின் மீது அசையாததை நான் வைக்கிறேன். இதைத்தான் நம்ம வந்து பகவத்கீதையில் அவர் சொல்கிறார். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இந்த வேதாந்த கிளாஸே வந்து வெறும் மந்திரத்தை ஓட்டுறதுக்காக இல்லை, நாம் தெளிவுபடுறதுக்காக. ஏன்னா இவ்வளோ மேலே ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம் தான் போகுதுன்னா கவலைப்படாதீங்க. நம்மளால் இந்த ஒரு முண்டக உபநிஷத்துலேயே முழு ஞானத்தையும் பெற்றுடலாம். அதனால் இன்னொரு உபநிஷத்து கேட்கணுன்னு அவசரப்பட்டுட்டு இதை வந்து முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே போர்ஷன் முடிக்கிறதுக்கோ எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணுறதோ கிடையாது. நம்முடைய கடை தேற்றத்துக்காக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் மாறா அறிவு சைதன்ய ரூபமானது, ஏகமானது, உன்னிடம் ஆத்மாவை இருப்பது, அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது. அது சர்வஜ்ஞக, அது சர்வவித். அதனுடைய மகிமையை இந்த உலகத்தில் நீ பார்க்கிறாய். எஸ்ய ஏஷா மகிமா புவி. நீ அந்த சர்வஜனாகவும் சர்வவித்தாகவும் இந்த உலகத்தில் பூமியிலே எல்லாவாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பிரம்மத்தை எனக்கு காட்டு அப்படின்னு நீ கேட்குற. நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுற. உன் ஆத்மாவை பார்க்கணுன்னு நீ ஆசைப்படுற. இந்த ஆத்மா பிரம்மமாக இருந்து கொண்டு சர்வவித்தாக இருப்பதும் பார்க்கணுங்கிற. காட்டு காட்டு, ஆத்மா என்றால் காட்டுங்கிறாங்க. இதோ காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நீ தயவு செய்து உட்காரு, பிராணாயாமம் பண்ணு, தியானம் பண்ணு. ஒரு நாள் ஆத்மா வந்து திடீரென்று உனக்கு வந்து பிரகாசமாக தெரியும் அப்படின்னா நான் சொல்லலை. என்ன சொல்லுது அந்த மந்திரம்? அந்த ஆத்மா அல்லது பிரம்மம், அந்த சைதன்யம் திவ்யே. இதை இங்கே ஏங்கிறது தான் இங்கே திவ்யே. எங்கே இருக்குது? பிரம்மபுரியிலே இருக்குதான். அடக்கடவுளே, இவ்வளோ நேரம் சொல்லிட்டு பிரம்மபுரிங்க ஒரு இடத்துல சுல்தான்பூர்னு ஒன்று இருக்குது. அங்கே சுல்தான் வந்து வீடு கட்டிட்டு அரண்மனை கட்டிட்டு அவர் வச்சுட்டு அவர் அந்த ஊருக்கு சுல்தான்பூர்னு பேர் வச்சுக்கிட்டார். இப்போ நாமளும் நிறைய பேர் வந்து ரத்தனபுரி அப்படின்னு பேர் வச்சுட்டு அங்கே ரத்தனம் ஒன்றும் கிடையாது. யாரோ ஒரு ரத்னங்கிற ஒரு அங்கே குடியிருந்தார். புரி என்றால் ஒரு ஊர். அப்போ இவ்வளோ பேசிட்டு கடைசியில் இந்த அறிவு வந்து பிரம்மபுரியில் இருக்குதே. அப்போ நம்ம மறுபடியும் நம்ம கைலாபதிக்கு போயிடுவோம், வைகுண்டகதிக்கு போயிடுவோம், முருகனை கும்பிட்டு எங்கேயாவது வந்து அவருடைய கார்த்திகேயன் இருக்கின்ற இடத்துக்கு போவோம். எல்லாம் ஒவ்வொரு மதனும் அவங்களுக்குன்னு ஒரு சொர்க்கம் வச்சுருக்கிறாங்க. வைஷ்ணவர்களுக்கு வைகுந்தம், சைவர்களுக்கு வந்து கைலாயம், மீதி மதத்தில் உங்களுக்காகலாம் அந்த சொர்க்கம் வேறு, எங்கள் சொர்க்கம் வேறு. எங்கள் சொர்க்கத்தில் வந்து பாலும் தேனும் ஓடும், பேரிச்சம்பழம் கிடைக்கும். அவன் புத்தி பாருங்க, பேரிச்சம்பழம் அங்கேயும் கிடைக்கும், மாம்பழம் கிடைக்குங்கிறான். என்னுடைய சொர்க்கத்தில் மாம்பழம் கிடைக்குங்கிறான். இங்கே வந்து சேலத்தில் மாம்பழம் வாங்கிறது ஆள் இல்லாமல் புகை போட்டுட்ருக்குறாங்க. அந்த மதத்தில் அந்த நூலில் எழுதியிருக்கிறாங்க, வந்தினால் உனக்கு பழங்கள் கிடைக்கும், உன்னுடைய பொண்ணு நீ செய்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் மனமகிழ்ந்து உனக்கு வந்து பெரிய மாம்பழமாக தருவார். இப்படிலாம் ஆளாளுக்கு ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கியிருக்காங்க. யாருக்குமே அந்த சொர்க்கம் இருக்கிறது பற்றி பிரமாணமே இல்லை. அந்த பிரமாணத்தை யாராவது சரி பண்ண முடியுமா? சரி பார்க்க முடியுமா? அப்போ இப்போ நான் அழிஞ்சு அப்புறம் அங்கே போனதான் தெரியும். இப்போ நான் அழிஞ்சு அங்கே போகிறதுக்கு நான் வந்து பிரத்தம் சமாவமாகி வேற ஒருத்தன் அங்கே தோன்றி அங்கே யார் வசிக்கிறான்னு எனக்கு என்ன? அதுபோல் இந்த பிரம்மபுரியில் வந்து இந்த ஆத்மா போய் ஒளிஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னா, இந்த பிரம்மபுரி எதுங்கிறது உன்னுடைய இதயம் வியோமணி. உன்னுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய சிதா வியோமணிங்கிறது வந்து சிதாகாசம். இது பேர் சிதம்பரம். சித் என்றால் இந்த ஆத்மா அல்லது இந்த திவ்யமான பிரம்மம். யஹ திவ்யஹ. அது எப்படிப்பட்டது? சர்வஜன் சர்வவித். இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம்.
அந்த ஒளி பொருந்திய ஞான ஒளியாகிய ஒன்றாகிய தோன்றி மறையாத நிர்விகாரமான நிர்விசேஷமான எதிலும் கலந்து கொள்ளாத சாட்சி ஸ்வரூபமான அந்த ஒன்றது பேர் சித்து. அது எங்கே இருக்குதுன்னா அது ஒரு ஆகாசத்தில் இருக்கான். அந்த ஆகாசத்துக்கு சிதாகாசன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நாம் வெளியே ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கோம், அது பேர் சிதம்பரம்னு பேர். இப்போ சிதம்பரம் கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் சிதாகாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த சித்த ஆகாசத்தில் நடம் புரிகின்ற ஒன்றை நம்ம பார்க்கணும். அந்த சிதாகாசம் எங்கே இருக்குதுன்னா உன்னுடைய மார்பிலே, உன்னுடைய மனதிலே, உன்னுடைய புத்தியிலே, அங்கே தான் அது வெளிப்படுகிறது. நீ அறிவுன்னு சொல்கிறல்ல, அதாவது நீ சிதாபாசன்னு உனக்கு தெரியுதில்ல. இப்போ நீ சிதாபாசன் ஒத்துக்க மாட்டேன், நானுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிற. நான் என்பது உண்மையிலே சிதாபாசன். அந்த சிதாபாசன் தான் ஆத்மா. இந்த சிதாபாசன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குதுன்னு நீ சொல்கிற மார்பில். அப்போ மார்புன்ற இதயத்திலே ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையிலே ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கிறது, அது பேர் ஆகாசம். ஒரு கற்பனைக்கு சொல்லப்படுது, உண்மையை நினச்சிக்காதீங்க. ஆத்மா சின்னதாக குட்டியாக உள்ள உட்காந்துட்டு நினைக்க வேண்டாம். அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. உன்னுடைய பிரதிபலிக்கும் பகுதி எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. இங்கேயோ இங்கே வச்சுக்கோங்க. எல்லாருமே இங்கே தான் மனசை தொட்டு சொல்லும்போது இங்கே சொல்கிறோம். அதனால் மனம் இங்கேன்னு சயின்ஸ் சொன்னாலும் நம்ம இங்கே வச்சுக்குவோம். இந்த இதய பகுதியில் மனம் என்ற இடத்திலே அறிவாக தோன்றுவது எது என்றால் ஆத்மா தான். ஸோ அங்கே தான் இந்த ஆத்மா இது வரைக்கும் பிரம்மம் என்று சொல்லி அக்ஷரம்னு ஆரம்பித்து பிரம்மம்னு பிரம்மபுரி என்று வேறு அதுக்கு பேரை வச்சு இந்த பிரம்மபுரிங்கிறது எது? உன்னுடைய இதயம். இந்த ஒரு வீடை கட்டி இதயம் என்ற இடத்துல உட்காந்துட்டு மனம் என்ற உண்டாக்கி அதற்கு ஒளியை கொடுத்து அறிவாக்கி உலகத்தை பார்க்க வைக்கின்ற ஆசைப்படுகின்ற அவன் ஒருவன் இருக்கிறானே, அந்த ஆத்மா எங்கப்பா இருக்கிறது? அந்த பிரம்மபுரியாகும் உதயத்தில் தான் பிரதிஷ்டையாகிறது. பிரதிஷ்டம்னாக்கா நம்ம சொல்கிறோம், சாமி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்களா, சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்களா? பிரதிஷ்டை பண்ணனா அசையாமல் அந்த இடத்துல எல்லோரும் பார்க்குற மாதிரி செய்து வைக்கிறோம் இல்லையா, அது பேர் பிரதிஷ்டம். பிரதிஷ்டனா பொருத்துதல். நல்லா சட்டம் போட்டு உட்காந்துட்டு இருக்குதான். இந்த பிரம்மம் எங்கேன்னு தேடாதே, அது எங்கே இருக்குதுன்னா உன் புத்தியில் தான் அறிவாக இருக்கிறது. புத்திக்கு அறிவு இருக்குதா? இருக்குது. அந்த அறிவு அவருக்கு தான். அப்போ புத்தி ஒன்றுது. அந்த புத்தி ஜடம். அந்த மனம் என்கின்ற ஜடப்பொருளிலே அது ஒளி ரூபமாக அறிவாக இருந்து கொண்டிருப்பதனால புத்திக்கே அறிவு இருக்குதுன்னு நினைச்சிருக்கிறார். ஆனால் புத்தியின் அறிவு ஆத்மாவின் அறிவு என்று இந்த மந்திரம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பிரம்மபுரியாகிய உன்னுடைய மனக்குகையில் இருக்கின்ற ஆகாசத்தில் இந்த ஆத்மா எப்பொழுதுமே, ஏன்னா பிரதிஷ்டை ஆகிப்போச்சு, இதை எடுக்கிறதுக்கெல்லாம் முடியாது. எப்போவும் மனசு இருக்குதோ அப்போத்துலேயே இருந்துகிட்டு இருக்குது. மனம் தோன்றுறது பிறகு அது உள்ளே போய் பூந்துக்கல. நீ வீடை கட்டி முடித்த பிறகு வீட்டுக்குள்ளே போகிற. இந்த மனம் தோன்றிய பிறகு ஆத்மா உள்ளே பூந்துக்கல. ஆத்மா எப்பவுமே இருக்கிறது. உன் மனம் அந்த ஆத்மாவில் தோன்றி ஒரு இடத்த உண்டாக்கி அந்த ஆத்மா எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுது. எப்படி? எங்கும் இருக்கின்ற அந்த ஆகாயத்துக்குள்ளே ஒரு குடம் ஒன்று தோன்றி எனக்குள்ளே ஆகாயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த குடம் தோன்றியதே ஆகாயத்துக்குள்ளதான். இந்த குடத்துக்குள்ளே ஆகாயம் உள்ளே புகலை. உண்மையில் ஆகாயத்தில் தான் இந்த பானை புகுதுச்சு. எல்லாமே தப்பாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த மனம் ஆத்மாவில் புகுந்ததுன்னு சொல்கிறது போல மனதில் ஆத்மா புகுந்தது என்று சொல்கிறோம். முதல்ல இப்படி சொன்னால் தான் இப்படி சொல்லி நம்ம ஞாபகம் வைக்க முடியும். அதனால் அத்தியாரோப அபவாத முறையில் நாம் இந்த பிரம்மபுரி என்று சொல்லக்கூடிய ஒளி பொருந்திய புத்திக்குள்ள அந்த ஆகாசத்தில் ஆத்மாதான் எப்பொழுதுமே நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு சொல்லியிருக்கிறது. நாம் இந்த மந்திரத்தினுடைய முதல் வார்த்தைகளாகிய சர்வவித் சர்வஜம் என்பதை நம்ம அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम.